ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவனுக்கு இரவு வணக்கம். நம்ம தயிர் எப்படி புற ஊற்றலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், இது வந்து பாத்திரம் பார்க்க பயமாக தான் இருக்குது. நல்லா தான் இருந்து பால் காஞ்சதுனால அப்படி இருக்குது. நம்ம இதில் வந்து ரெண்டு லிட்ரு பால் காய்ச்சணும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1/2 லிட்ரு அளவு தான் இருக்குது இந்த பால் காய்ச்சிருக்கோம். இது எப்படி புற ஊற்றலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பால் காய்ச்சி ஆற வச்சிடணும். நீங்கள் வந்து 1 லிட்ரு இருந்துச்சுன்னா 1/2 லிட்ரு காய்ச்சினா போதும். நான் வந்து 2 லிட்ரு அதை 1/2 லிட்ரு ஆக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட தயிர் இருக்குது, அதனால் தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, பயந்துடாதீங்க. இப்போ ஆற வச்ச பால் எடுத்து இந்த சொம்பில் ஊற்றிக்கலாம். இது மண் சட்டி சொம்பு தான் இது. செக் பாருங்கள், ஊற்றிட்டோம். ஆனால் 1/2 லிட்டருக்கே கம்மியாக தான் இருக்கும் போல். இது ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தயிர் புற ஊற்ற அது கூட தயிர் ஊற்றணும். இது பாருங்கள், இது காலையில் அண்ணி தயிராகவே கொடுத்து விட்டுருந்தாங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தயிர் நம்ம ஏற்கனவே இருக்கிற தயிர் எடுத்து நம்ம இப்போ அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கரண்டி போட்டுக்கலாம். கேக் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இலையே காய்ச்சினா தான் இந்த பதத்தில் இருக்கும் தயிர். இப்போ நம்ம இதில் இதை போட்டுக்கலாம். ஆனால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு தான் போடணும். சுட சுட போட்டால் ரொம்ப தண்ணியாக போயிடும். பாருங்கள், தயிர் இது வந்து வீட்டிலே பசுமாட்டு தயிர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதுவே நமக்கு 1 லிட்டர் இருக்கும் தயிர் இருக்குது. நம்ம வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் நம்ம தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து பழைய சாதத்துக்கு போட்டு யூஸ் பண்ண கூட நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும், எடுத்து இதை மூடி வச்சுருவோம். நம்ம காலையில் கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.